இது வரைக்கும் இருந்த சிஎம்லயே ஒரு மராத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்தா. ஃபர்ஸ்ட் டைம் வரலாற்றுல கடந்த ஒரு 7 வருஷமா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தினால நம்மளுடைய அக்காக்கள், தங்கைகள், அம்மாக்கள் நிறைய பேர் அந்த ட்ரக்ஸுங்கிற ஒரு விஷயத்தினால ஃபர்ஸ்ட் அபியூஸ் ஆகிறது நம்மளுடைய சொந்தங்கள், அக்காக்கள், தங்கைகள், அம்மாக்கள். ஒரு பக்கம் நம்மளுடைய சிஎம் போலீஸ் ஃபோர்ஸை இறக்கி இந்த ட்ரக்ஸை கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ட்ரக்ஸுங்கிறது ஒரு சோசியல், ட்ரக்ஸுக்கு எதிராக ஒரு சோசியல் ரெவல்யூஷன், ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகணும். ஸோ அதனால தான் ஹானரபிள் சிஎம் நேற்று ட்ரக்ஸுக்கு எதிராக ஒரு கேம்பெயின் சாங் ரெடி பண்ணார், நேற்று லான்ச் பண்ணார் நைட்டு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஆல்மோஸ்ட் 50% யூத் இருக்கும் தமிழ்நாட்டில், இளைஞர்கள். நம்மளுடைய ஃபியூச்சர் ஒரு ஸ்ட்ராங் பெல்ட், ஒரு வில் பவர், ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் அண்ட் ஸ்ட்ராங் பாடி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஃபியூச்சரை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். அதில் டிஃபீட் வரலாம், டிசப்பாயின்மெண்ட் வரலாம், ஃபெயிலியர் வரலாம். அதுக்கு வந்து ட்ரக்ஸுங்கிறது தீர்வு கிடையாது. ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனுக்கு ட்ரக்ஸு தீர்வு கிடையாது. அதுக்கு இன்னொரு தீர்வு இருக்குது. அதுக்கு ரன்னிங் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் விளையாடலாம். இனிமேட்டு விளையாடுறது தான் நம்மளோட முக்கியமான ஸ்கூல் சிலபஸாகவே இருக்க போகுது. அதாவது இது வரைக்கும் இருந்த சிஎம்லயே ஒரு மராத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்தா. வேற எந்த சிஎம்மும் தமிழ்நாடு ஹிஸ்டரியில ஓடினதே கிடையாது, ரன் பண்ணதே கிடையாது. மார்னிங் 5 o'clock எந்திரிச்சு ஷார்ப்பா 6:10 வந்து 6:15 வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சு ஒரு சிஎம் 3 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணார்னா நம்ம சிஎம் மாதிரியே தமிழ்நாடும் ஹெல்த்தியா மாற போகுது. இப்படி ஒரு யூத் சிஎம் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. இந்த கவர்மெண்ட் யாருக்காகனா முதல்ல யூத்துக்காகவும் உமனுக்காக தான். பார்ட்டிசிபேஷன் பண்ண கிட்டத்தட்ட ஆன்லைன்ல கேட்டோம், 2 daysல 15,000 people ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இன்னொரு 10,000 people வந்து நிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 25,000 ஏஜ் வித்தியாசம் இல்லாம 10 yearsல இருந்து 60 years 70 years வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண ஃபர்ஸ்ட் மராத்தான் இதுதான். ஸோ ஐ தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. சிஎம் தான் இனிமேட்டு ஸ்போர்ட்ஸ் உடைய முகமா இருக்க போறாரு. அவரு தான் நம்ம விஜய் அண்ணன் தான். அவரு ரன் பண்ண ஆரம்பிச்சுட்டா தமிழ்நாட்டில் எல்லா யூத்தும், எல்லா இளைஞர்களும் இனிமேட்டு ட்ரக்ஸை தூக்கி போட்டு ஓட போறாங்க. அதுக்கு கிரவுண்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு.